காரைக்குடியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியதால் 100 நாள் வேலை பாதிக்கப்படுவதாக அரியக்குடியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் சந்திரமோகன் இணைகிறார். வணக்கம் சந்திரமோகன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தற்போது காரைக்குடியை மாநகராட்சியாக கடந்த வாரம் தமிழக அரசு அறிவித்து அதற்கான ஆணையை தமிழக முதல்வர் காரைக்குடி நகராட்சி தலைவரிடம் வழங்கினார். இந்த காரைக்குடி மாநகராட்சியில் சுற்றுப்புறத்தில் உள்ள 5க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், 2 பேரூராட்சிகள் காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிராமப்புற ஊராட்சிகளில் மாநகராட்சி பகுதிகள் இணைக்கப்படுவதால் குறிப்பாக 100 நாள் வேலைக்கு செல்லக்கூடிய கிராம மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அந்தந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அரியக்குடியில் உள்ள கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காரைக்குடி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாங்குடி அவர்களின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது வாழ்வாதாரமான 100 நாள் வேலை திட்டம் மற்றும் கிராம ஊராட்சியில் உள்ள வேலைகள் பாதிக்கப்படுவதாகவும், மாநகராட்சியாக இணைக்கும் பொழுது தங்களின் கருத்துக்கள் கேட்கப்படாமல் தாங்களாக தன்னிச்சையாக அரியக்குடி பகுதி இணைக்கப்பட்டுள்ளதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் தங்களது உரிய பதிலை மாவட்ட நிர்வாகத்திடம் பெற்று எங்கள் ஊராட்சியை மாநகராட்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.